बाइक देखा पॉलिसी வவுனியாவில் நேற்றைய தினம் இரவு போக்குவரத்து போலீசார் நபர் ஒருவரை துரத்தி சென்று அவருக்கு தடையை ஏற்படுத்திய நிலையில் அந்த நபர் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக போலீசார் துப்பாக்கி சூடு நடாத்தியிருந்தார்கள். அங்கு ஒரு கலவரம் ஏற்படுகின்ற சூழல் நேற்று இரவு நிலவியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக போலீசாருக்கு எதிராக மக்கள் கடும் கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். நேற்றைய தின பதட்டத்திற்கு என்ன காரணம், அங்கு என்ன நடந்தது, இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்றைய தினம் ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவியிருந்தது. இது தொடர்பான காணொளிகள் நேற்றைய தினம் இரவு முதல் வெளியாகி கொண்டிருந்தது. இந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் ஊடகங்களிலே வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு சுமார் 10 மணி அளவில் கூமாங்குளம் மது விற்பனை நிலையம் அமைந்திருக்கின்ற வீதியிலே போக்குவரத்து போலீசார் கடமையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது 2 மோட்டார் சைக்கிளில் 3 போக்குவரத்து போலீசார் இவ்வாறு அந்த பகுதியில் இருந்ததாக கூறப்படுகின்றது. போலீசார் மதுபான நிலையங்களுக்கு அருகிலே நிற்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் குடித்து விட்டு வருவார்கள், அவர்களை பிடிக்கலாம் அல்லது அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் அல்லது அதனை தாண்டி ஏதாவது அவர்களிடம் பணத்தை வாங்கலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கிறது. இதுதான் யதார்த்தம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் நேற்றைய தினமும் இதன் பின்னணியில் ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறித்த பகுதியில் இருந்த போலீசார் நபர் ஒருவரை துரத்தி சென்றிருக்கிறார்கள். அவ்வாறு துரத்தி சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் இவ்வாறு கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் கட்டை ஒன்றினை புகுத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்துகின்ற நோக்கிலே போலீசார் இவ்வாறு கட்டையினை இந்த மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் புகுத்தியதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆகவே 2 பேர் ஒரு மோட்டார் சைக்கிளில் சென்று இவ்வாறு வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த நபரின் மோட்டார் சைக்கிளுக்குள் கட்டை ஒன்றினை புகுத்தியதாகவும் அதன் தொடர்ச்சியாக விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலே அந்த நபர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் தான் அந்த பகுதியில் மக்கள் கூடி போலீசாருக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதனை தாண்டி போலீசாரை தாக்கி இருந்தார்கள். அதற்கு பிறகாக இந்த 2 போலீசாரும் தாக்கப்பட்டதன் பின்னர் அந்த 2 போலீசாரும் அவர்களுடன் வந்த மற்றொரு போலீசாரு களத்திருந்த நிலையில் மற்றொரு போலீசாரும் அங்கு சென்றிருக்கிறார். அந்த சூழ்நிலை தான் அவரை மதுபான நிலையத்திற்குள் வைத்து மக்கள் பூட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற போது போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு கலவரம் ஏற்படுகின்ற நிலை உருவாகிவிட்டது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் 3 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கி சூட்டு பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அங்கு இருந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைத்தான் இது ஒரு கொலை, நீதிபதி இங்கு வர வேண்டும், அதுவரை சடலத்தை அகற்ற முடியாது என்று மக்கள் கூறினார்கள். அப்போது மேலதிக போலீசாரும் அங்கு சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிகாரி அவர்கள் கூறியிருக்கின்றார், தற்பொழுது அவரை நாங்கள் இங்கிருந்து கொண்டு போக வேண்டும், அவர் ஊர்லிருந்து விட்டாரா இல்லையா என்பதை எங்களால் உறுதி செய்ய முடியாது, அவரை நாங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது போலீஸ் தரப்பிலிருந்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நோயாளர் காவ வண்டியை அழைத்து அவரை கொண்டு போங்க என்று மக்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அதனையும் ஏற்க மறுத்து தங்களது வாகனத்தில் கொண்டு செல்ல போவதாக அவர்கள் கூறிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் விடவில்லை, நீதிபதி வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினரான சத்தியலிங்கம் அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார். அவர் போலீசாரின் அனுமதியுடன் அந்த நபர் இறந்து விட்டாரா இல்லையா என்பது தொடர்பாக பரிசோதித்திருக்கிறார். அவர் ஒரு மருத்துவர், அதற்கமைய அவர் இவ்வாறு அந்த நபரை பரிசோதித்திருக்கிறார். அதற்கு பிறகாக அவர் இறந்து விட்டார் என்று சத்தியலிங்கம் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே போல மரண விசாரணை அதிகாரியும் அங்கு சென்றிருக்கின்றார். அவரும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றார். இந்த சூழ்நிலைத்தான் அவரும் அங்கு சென்று அவரும் அதனை பார்த்திருக்கின்றார். அவர் இறந்து விட்டதை உறுதி செய்திருக்கின்றார். ஆக இவ்வாறு இருவரும் இறந்து விட்டதை உறுதி செய்து விட்டார்கள். ஆனால் உத்தியோகபூர்வமாக இறந்ததை வைத்தியசாலை வட்டாரம் தான் உறுதி செய்ய வேண்டும். ஆனால் போலீசார் கூறிய கருத்துக்கு இணங்க, மக்கள் கூறியதற்கு இணங்க சத்தியலிங்கம் உள்ளிட்டவர்கள் அந்த விபத்துக்குள்ளான நபரை சோதித்த போது அவர் உயிரிழந்து விட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அவர் இறந்து விட்டார், இனி வைத்தியசாலையை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லை, எனவே நீதிபதி இங்கு வர வேண்டும், இதனை ஒரு கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். ஆனால் அதனை தாண்டி மக்களின் எதிர்ப்பை மீறி போலீசார் அந்த நபரின் சடலத்தை வாகனத்தில் எடுத்து போட்டுக் கொண்டதாக தங்களது வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து நடந்து சென்றதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது மக்கள் கூறியிருக்கிறாங்க, பல்வேறுபட்ட தகவல்களை ஊடகங்களும் சமூக வலைதளத்தில் ஊடகவியலாளர்களும் அது தவிர அங்கிருந்தவர்களும் வெளியிட்டு வருகின்றனர். அதற்கமைய போலீசார் வேறொரு மோட்டார் சைக்கிளை துரத்தி சென்றார்கள். ஆனால் மாறி வீதியால் பயணித்துக் கொண்ட அப்பாவியின்
மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலும் ஒரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம் அந்த நபர், அதாவது போலீசார் விபத்துக்குள்ளாக்கிய அந்த நபர் தலைக்கவசம் அணியவில்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் விழுந்தவுடனே தலையில் அடிபட்டவர் உயிரிழந்தார் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது தொடர்பாக விசாரணை செய்வதற்கு அந்த மதுபான விற்பனை நிலையத்திலே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த காட்சிகளை பார்த்தால் உண்மை புரியும் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் அது தொடர்பாக அந்த காட்சிகள் ஊடகங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. பொலிசாருக்கு அதனை கைப்பற்றலாம். அப்படி கைப்பற்றினால் அதில் இருக்கின்ற உண்மைகள் வெளிவருமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. எனவே ஊடகங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கப்பெற்றால் அதில் என்ன நடந்தது என்பது ஓரளவுக்கு விளங்கக்கூடிய வகையில இருக்கும். சில முக்கிய ஆதாரங்கள் அதிலே பதிவாக இருக்கலாம். யாரை இவர்கள் திருத்திட்டு போனார்கள், அவர் நிற்காமல் சென்றாரா, அல்லது இவர்கள் வேறு யாரும் திருத்தி சென்று உண்மையிலே இவருக்கு மாறி தடையை ஏற்படுத்தினார்களா, அதை தவிர நிற்காமல் செல்கின்றார்கள் என்பதற்காக அனைவரும் இவ்வாறு துரத்தி கொண்டு செல்ல முடியுமா, விபத்தை ஏற்படுத்த முடியுமா? அதாவது நிற்காமல் செல்லுகின்ற ஒருவரை நிறுத்துவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதனை கடந்து அவரை உதைந்தோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் ஒரு கட்டையை புகுத்தியோ நிறுத்த முடியுமா, விபத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் நிறுத்த முடியுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் சட்டத்தில் இடம் இல்லை. ஆகவே ஒருவர் துரத்துவதற்கு கூட சட்டத்தில் யாரை துரத்தலாம், யாரை துரத்தக்கூடாது, எவ்வகையான சந்தர்ப்பத்தை துரத்தலாம் என்பதெல்லாம் ஒரு வரையறை இருக்கிறது. அவ்வாறுதான் அவர்கள் செயற்பட்டார்களா என்கின்ற கேள்வியும் இதிலே எழுகின்றது. இது தொடர்பாக பல கேள்விகள் தற்பொழுது பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இன்னொரு விடயம் இதை சொல்லியாக வேண்டும். அது இந்த விடயத்தை தாண்டிய ஒரு விடயம். அதாவது பொதுவாக சொல்லுகின்றோம், இந்த போக்குவரத்து போலீசாரும் தேவையில்லாமல் அப்பாவிகளை துரத்துவதும் அல்லது ஏதோ தலைக்கவசம் அணியாமல் போலீசார் மறுத்தால் ஏதோ 500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதற்கு பயந்து சிலர் நிற்காமல் செல்வதும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் போலீசார் அவர்களை துரத்துவார்கள், ஆனால் போதைப் பொருளை செல்வர்கள் துரத்த மாட்டார்கள். இதெல்லாம் இப்போது நடக்கின்ற விடயங்கள் தான், மக்கள் குற்றம் சாட்டுகின்ற விடயங்கள் தான். ஆனால் அதனைத்தானே போலீசார் அப்படி நடந்தாலும் அந்த வாகனத்தை செலுத்துவர்கள் போலீசார் வழிமறித்தால் நின்று தண்டப்பணத்தை செலுத்தியோ அல்லது அவர்கள் நீதிமன்றத்தில் எழுதினால் அதை சந்திக்கவோ தயாராக இருங்கள். அதை விடுத்து நிற்காமல் சென்று அவர்கள் காட்டு முராண்டித்தனமாக ஏதாவது செய்து நாளை உங்களது உயிரை இழந்தால் அது உங்களது குடும்பத்தை தான் பாதிக்கும். யதார்த்தமாக பார்த்தால் அவர்களுக்கு பெரிதாக எந்த தண்டனையும் கிடைக்கப் போவதில்லை. அவர்கள் சமாளித்து விட்டு சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் உயிர் போனதுதான். ஆகவே போலீசார் மறுத்து நிற்காமல் செல்வோர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுங்கள். போலீசார் மறுத்தால் நில்லுங்கள். அதை விட மதுவை அறிந்துவிட்டு வாகனத்தில் செல்லாதீர்கள், வாகனத்தை ஓட்டாதீர்கள். அவரை முழுவதுமாக தவித்துக் கொள்ளுங்கள். அவற்றை தவித்துக் கொள்வதால் இவ்வாறான விடயங்களையும் தவித்துக் கொள்ளலாம். ஏன் வீணாக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும், ஏன் வீணாக தண்டப்பணம் செலுத்த வேண்டும்? ஆகவே இது தொடர்பாக நீங்கள் யோசியுங்கள். சரியான முறையில் சட்டத்தை நீங்களும் கடைபிடியுங்கள். அதே போல போலீசாரும் சட்டத்தை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதிலே கூறப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். எங்க தங்க தரங்க ஐயா என்ன வெளியடா வர එක පැත්තක තමයි එයා තමයි අතුලේ මල්ලි අරන්නකෝ සර් කියන්නේ මල්ලි ඒස් මාතේ ආවිල්ලා අරන්නකෝ මල්ලි ඒස් මාතේ ආවිල්ලා අරන්නකෝ සර් කියන්නේ අරන්නකෝ අන්න අංජ සයිඩ් බලන්න සතිපී දෙනෙක් ඇවිල්ලා හිටියා. ඊට පස්සේ මම නිදාගෙන හිටියේ සර්. නිදාගෙන කියන්නේ පොලිසිය ඇතුලේ. ඊට පස්සේ ඇවිල්ලා ඕල්ලා රෙකෝඩ් කරන්න කිව්වා. නෑ රෙකෝඩ් කරන්න තමයි නේ සර් ඕනේ. යා කියනවනේ එතරම් කියනවනේ. එතරම් කියන්න සර්. කියන්න. නෑ උසාවිය නෑ සර්. ඒක ගමේ කට්ටිය ඉන්නවා. ඔක්කොටම ඉන්නවා. ඔව් පොඩ එනකොට මම සයිල බයිසිකල් නවත්තපුවම ගෙහුවා කට්ටියට. අර කට්ටිය දිව්වා. මං 7 වෙනි 7යි එක මෙහෙට ආවේ. මම මොනවද දන්නේ නැහැ සර්. මම ඉතින් දුවන්න නැතුව හිටියා. ඊට පස්සේ එක්කෙනෙක් අරන් මෙතෙන් දාගත්තා. සර් අත්ත කතාව කියන්නේ. ඇත්ත කතාව තමයි. ඔව්. හරි. ඔය ආර ඉන්ෆර්මේෂන් දෙන්න පස්සේ තමයි නේ ඔය ආවේ. ඒ සිද්ධිය වුණාන් පස්සේ